நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம் சொல்கிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோமருக்கு எழுதுகிறார். இதனாலின் செய்தியாக கிறிஸ்துவின் நீதி எனும் தலைப்பிலே ஒரு சில மணித்துறைகள் நாம் படிக்க இருக்கிறோம். கிறிஸ்துடைய நீதி என்றால் என்ன? அந்த கிறிஸ்துடைய நீதியிலே நீங்கள் நாளும் வாழும்போது நடக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தருகிறார். இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுடைய சர்வ வல்லமைகளையும் உடையவராய் இருந்து அவர் பூமியிலே அதிகாரம் முழுவதையும் வெளிப்படுத்தாமல் மனிதன் தேவ ஆவியை பெற்று செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அற்புதங்களையும் செய்து தன்னை பின்பற்றுவதற்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். எனவே அவருடைய நீதி அவருக்கு முன்பாக சென்று அழிச்சுரைகளை வழியிலே நிறுத்தும் அங்கே அந்த நியமத்தையும் நிறைவேற்றினார். நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். எனவே அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுடைகளை வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். சங்கீதம் 85:13 நாம் வாசிக்கிறோம். மட்டுமல்லாமல் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்பது ஆவியுடைய கிறிஸ்துடைய சிந்தனையாயிருந்தும் ஆத்மாவில் அவருடைய விசுவாசத்தையும் வல்லமையாயிருந்து சரீரத்தை அடுக்கி அவருடைய சித்தத்தை செய்வதாகும். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் எழுதக்கூடிய ஒரு 8ஆம் அதிகாரம் அதில் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான ஒரு செய்தி என்னவென்று பார்க்கும்போது, தேவன் முன்னறிந்தவர்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாகுவதற்கு முன்குறித்து அழைத்து நீதிமன்றங்களாக்கி மகிமைப்படுத்துகிறார். அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாரையும் கிறிஸ்துக்குள் வாசமாயிருந்த பண்புகளையும் யாவையும் நாம் அருளாதிருப்பது எப்படி அங்கே பவுல் அங்கே விளக்குகிறார். இதன்படி நீங்கள் நானும் கிறிஸ்துடைய மகிமையை புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாம் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துடைய சுதந்திரமாபடி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எனவே கிறிஸ்து உங்களிலிருந்து இந்த சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் அவரை நீதி நிமித்தம் ஜீவனாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்புடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரிங்களை உயிர்ப்பிப்பார். அன்பான கிறிஸ்துவ பிள்ளைகளை, இங்கே இயேசுவை விசுவாசித்தால் தரித்து கொண்ட போதிலும் அவர் வாசமாயிருந்த பரிசுத்த ஆவியும் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அவருடைய வல்லமை கூட தேவ உள்ளத்தை நிறைந்து ஆவியின் கனிகளையும் ஆவியின் நீதி நியாயங்களையும் செய்கிற நீதிமன்றங்களாக கிடுவோம். எனவே கிறிஸ்துடைய நீதிலே வளருவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.